கடவுள் கிருஷ்ணரே நடத்துகிற ஒரு இந்தியன் லட்டு ஷாப் பற்றி பார்ப்போம். இந்த ஷாப் உண்மை, நேர்மை, நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு அமேசிங் பிஸ்னஸ் மாடல். இந்த ஷாப்பில் மேனேஜர், கேஷியர் அப்படின்னு எந்த ஸ்டாஃப்ஸும் கிடையாது. சிசிடிவி கேமரா கூட கிடையாது. இந்த கடையில் ஒரு கிருஷ்ணர் படமும் அதுக்கு பக்கத்தில் கேஷ் பாக்ஸும் வச்சுருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் எப்போ வந்து எந்த ஸ்வீட் எடுத்தாலும் அதுக்கேற்ற பணத்தை அந்த கேஷ் பாக்ஸில் வச்சிடணும். கஸ்டமருக்கு அப்போது பணம் இல்லைன்னா பிறகு வந்தாவது வச்சிடுவாங்க. அதாவது பே நவ் ஆர் பே வென் யூ கேன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கடை நடக்குது. இந்த ஷாப் கஸ்டமர்ஸ் ஹானஸ்டாக பிஹேவ் பண்ணி அவங்க எடுத்துக்கிற ஸ்வீட்டுக்கு ஏற்ற பணத்தை பே பண்ணிடுவாங்க. யாரோட டைரக்ட் சூப்பர்விஷன் இல்லாமலும் அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையின் அடிப்படையில் நடத்துகிற கடை. இங்கே கிருஷ்ணர் தான் யார் கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்க, அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற பணத்தை வச்சுட்டு போகிறாங்களான்னு அவர் தான் பார்த்துட்ருக்காரு. யாராவது ஒரு கஸ்டமர்கிட்ட மணி இல்லைன்னா அவரும் அப்போவும் அந்த லட்டை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஷுவராக பே பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ப்ராமிஸையும் கடவுள்கிட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம். கிருஷ்ணர் சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு கேஷ் பாக்ஸ் இருக்கும். அதில் அந்தந்த பணம் வைக்கிறதுக்காக கம்பார்ட்மெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அதில் என்ன எழுதியிருக்குன்னா ப்ளீஸ் டேக் யுவர் சேஞ்ச் மணி அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது நம்ம கொடுக்கறதுக்கு சேஞ்ச் எடுக்கணும்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஷாப் ஒரு செல்ஃப் சர்வீஸ் ஷாப். கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு கேண்டில்ஸ் வேணும்னா அதையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற பணத்தை கலெக்ஷன் பாக்ஸில் வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி ஹை ஹானஸ்டி கல்ச்சர் வேல்யூஸோடு இருந்த கடைகள் முன்பு இந்தியாவில் ஏற்கனவே இருந்தது உண்மைதான். இந்த லார்ட் லட்டு கோபால் ஷாப் ஜபல்பூர் மத்திய பிரதேஷில் இருக்குது. லார்ட் லட்டு கோபால் இந்த என்டர்பிரைஸோட ஒரு பார்ட்னராகவும் இருக்கார். அவர் இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரோட பேர்லேயே பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டும் இருக்குது. இந்த ஷாப்பில் விற்கப்படும் ஸ்வீட்ஸ் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், ஜாகரி, வெல்லம், கடலை மாவு இதெல்லாம் மெஷினில் ஹைஜீனிக் கண்டிஷனில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதே லட்டுஸை தான் பிரசாதமாக கோயில்லையும் கொடுக்குறாங்க. மனிதர்கள் ஒருத்தரை நம்புறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்மளை விட ஒரு கிரேட்டர் ஃபெய்த்து, ஸ்பிரிச்சுவல் பாண்ட், அதாவது கடவுள் முன்னாடி கட்டாயமாக ஹானஸ்டாக இருப்பாங்க, நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படிங்கிற பிலீஃபை இந்த கடையோட சக்ஸஸ் ப்ரூவ் பண்ணுது. இந்த ஷாப்போட ஓனர் கிருஷ்ணர் மீது அபார நம்பிக்கை கொண்டவர். மத்திய பிரதேஷில் உள்ள ஜபல்பூர் தான் அவரோட நேட்டிவ் பிளேஸ். அங்கே அவர் கிளாசிக்கல் இந்தியன் ஸ்வீட் ஆகிய லட்டுவை தயார் பண்ணி சேல் பண்ணுறது தான் அவரோட வேலை. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர் தான் இந்த ட்ரஸ்ட் பேஸ்டு கான்செப்டில் ஒரு ஸ்டோரை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் ஒரு கஸ்டமர் லட்டு பர்ச்சேஸ் பண்ண வந்தார். ஆனால் அவர்கிட்ட மணி இல்லை பே பண்ணுறதுக்கு. ஹெசிடேட் பண்ணாமல் உடனே ஸ்வீட்டை அவருக்கு கொடுத்துட்டு எப்போ முடியுமோ ஃப்யூச்சரில் வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு கஸ்டமரை நம்பி ஃப்யூச்சரில் பே பண்ணட்டும் அப்படின்னு நம்பின அவருக்கு ஏன் எல்லாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதை விழுந்தது. அப்போ தான் அந்த விதையின் மூலம்தான் இன்று இந்த ஷாப் வந்து ஃபெய்த் பேஸ்டு ஷாப்பாக ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த ஸ்டோர் மார்ச் 11 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் இது ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு பிஸ்னஸுக்கு ஒரு சிம்பலாக ஆகிவிட்டது. இந்த ஷாப் ஜபல்பூரில் மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு வர்றது. நிறைய மக்கள் இந்த ஐடியாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபெய்த் பேஸ்டு பிஸ்னஸ் மாடல்னால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை. தேங்க்யூ.